ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். அதாவது இயர் கொஸ்டின் சீரீஸ்ல பார்ட் நேம் லாஜிக்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஒரு 2 கொஸ்டின்ஸ் பெர்முடேஷன் காம்பினேஷன் பேஸ் பண்ணி இருக்கும், ரிமைனிங்ல ஜென்ரலா இருக்கும். ஸோ சொல்லக்கூடிய விஷயத்தை ப்ராப்பரா உள்வாங்கிக்கோங்க. வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெளிவா படிங்க. There are 5 tasks and 5 person. Task 1 cannot be assigned either person or person அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 5 டாஸ்க் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, டாஸ்க் 1, டாஸ்க் 3, டாஸ்க். சரியா? இப்போ தெளிவா பாருங்க. டாஸ்க் 1 cannot be assigned either person 1 or person 2. அப்ப டாஸ்க் 1 யாருக்கு தான் வர பாசிபிலிட்டிஸ்? பர்சன் 3 வரலாம், இல்ல பர்சன் 4 வரலாம், இல்ல பர்சன் வரலாம். ஓகேவா? டாஸ்க் 2 மஸ்ட் பி அசைன்ட் எய்தர் பர்சன் 3 ஆர் பர்சன் 4. அப்ப டாஸ்க் 2 கம்பல்சரி யாருக்கு வரணும்? ஒன்னு பர்சன் 3க்கு வரணும், இல்ல பர்சன் 4க்கு தான் வரணும். அப்போ டாஸ்க் 2 வந்து அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான். அப்போ 2C1. அப்ப ஆன்சர் 2. இப்போ அந்த டாஸ்க் 1 3 பேர் வரணும். அந்த 3 பேர்ல பர்சன் 3 பர்சன் 4 வருவாங்க. அதுல யாரோ ஒருத்தங்க டாஸ்க் ஃபிட் பண்ணிட்டு, அப்ப டாஸ்க் 1 ரிமைனிங் 2 பேர் தானே இருக்காங்க. ஒருவேளை டாஸ்க் 2 P3 வச்சிட்டேன் அப்படின்னா டாஸ்க் 1 யார் வரலாம்? P4 இல்ல P5 வரலாம். புரியுதா? அப்ப அந்த 2 பேர்ல இருந்து ஒரு அப்ப ஓவரால் டாஸ்க் 1 நான் ஃபிட் பண்ணிட்டேன், டாஸ்க் 2 ஃபிட் பண்ணிட்டேன். ரிமைனிங் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். டாஸ்க் அந்த 3 பேர் ஒருத்தர். கரெக்டா? அது டாஸ்க் 5 வரப்போ ஒரு பேர்ல இருந்து ஒருத்தர். அப்ப 3C1னா 3, 2C1னா 2, 1C1னா 1. இது எல்லாரும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. என்னங்க ஆன்சர் கிடைச்சிருக்கும்? 24 வேஸ். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? எவ்ரி பர்சன் வந்து அசைன் டாஸ்க்னா ஒன் டாஸ்க்னா ஹவு மெனி வே கேன் பி அசைன் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் 24. லாஜிக்ஸா கொண்டு போனுங்க, கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருந்து பீட்டர் பால் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? பீட்டர் அண்ட் பால்னு 2 பேர் இருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. பீட்டர் பால். இது பீட்டர், இது பால். ஸோ பீட்டர் பாலுடைய இன்கம் ரேஷியோ என்ன இருக்கு அப்படின்னா 4:3 இருக்கு. எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ என்ன இருக்கு அப்படின்னா 3:2 இருக்கு. 2 பேருமே 6,000 இன்கம் வாங்குறாங்க மந்த்லி. இவரும் 6,000, இவரும் 6,000. ஃபர்தரா என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க 2 பேருக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிஃபரன்ஸ் இருக்கணும். 4 2s are 8, 3 3s are 9. அப்போ 8 minus 9 தான் 1. சிம்பிள் முக்கியம் இல்லை இங்க ருபீஸ் வரப்போ. அப்போ 1 பார்ட் ஈக்குவல் டு அதே ப்ராசஸ் இங்கேயும் பண்ணணும். அப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கும்? 18,000 மைனஸ் 12,000 6,000. அப்போ 1 பார்ட் அப்படின்றது 6,000 அப்படின்னா இந்த 1 பார்ட் 6,000 கொண்டு போயிட்டு இனிஷியலா சப்ஸ்டிட் பண்ணணும். இனிஷியலா சப்ஸ்டிட் பண்றீங்கன்னா இங்க வருவீங்க. பீட்டருக்கு 4 பார்ட், பாலுக்கு 3 பார்ட். அப்ப பீட்டருக்கு 4 into 6,000 24,000, பாலுக்கு 18,000. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 cities, 2A அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு, B அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் வந்து 360 கிலோமீட்டர். ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா A to B வந்து 40 கிலோமீட்டர்ல போகுது, B to A வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு 2xy டிவைட் பை x பிளஸ் y. நீங்க கேட்கலாம், சார் எக்ஸ்ன்றது என்னது, ஒய்ன்றது என்ன? ரெண்டு ஸ்பீடு ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்னு வச்சுக்கோ, ஒன்று ஒய்னு வச்சுக்கோ. அப்போ 2 இன்ட்டு 40 into 60 divided by 100. காமன் டேர்ம் ரிமூவ் பண்ண என்ன கிடைச்சிருக்கும்? 48 கிலோமீட்டர் பெர் அவர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தெளிவா படிச்சுக்கோங்கம்மா ஒரு தடவை எல்லாருமே. ஓகே தானே? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஒரு சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. சேம் ஜெண்டர் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்களா. ஆப்போசிட் ஜெண்டர் எல்லாமே ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்றாங்களா. மொத்தமா அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு பாசிபிள் வந்து பாத்தீங்கன்னா ஹக் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 24 ஹேண்ட் ஷேக் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 24 எப்படி எழுதலாம்? 1 into 24, 2 into 12, 3 into 8, 4 into 6. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் ஆஃப் தி ஃபேக்டர். அதாவது ஃபேக்டர்
ஃபேக்டர்ஸ் 24க்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. இப்ப ஒவ்வொன்னா நான் செக் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? ஒவ்வொன்னா செக் பண்ணி பாக்குறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 into 6 இருக்கிறேன். 4 into 6 இந்த 4க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 3. அது வரைக்கும் எல்லாரையும் நான் என்ன பண்றேன்? ஆட் பண்ண போறேன். 1 plus 2 plus 3. அதே மாதிரி இந்த 6க்கு முன்னாடி 5. அப்ப அது வரைக்கும் ஆட் பண்ண போறேன். 1 plus 2 plus 3 plus 4 plus 5. ஆட் பண்ணுங்க. 1ல இருந்து 3 ஆட் பண்ணா என்ன கிடைச்சிருப்பாங்க எனக்கு? 6. இது 6 வந்திருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 5 4 9 9 3 12. ஓகேவா? 12 ஒரு 2 13 13 ஒன்னும் சரி. அதான் 12 அப்புறம் 14 15. இது 15. ஓவராலா 15 ஒரு 6 எத்தனை கிடைச்சிருக்கு? என்ன கிடைச்சிருக்கு? 21 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப ஆன்சர்ல 21 இருக்கா? ஆமா. தேர்ட் ஆப்ஷன்ல இருக்க 21 சொல்லிட்டு. அப்போ 4 into 6 அப்படின்னு எடுத்து ஹக் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நடந்திருக்கு? 21 நடந்திருக்கு. நீங்க உடனே கேட்கலாம், சார் இது பாசிபிள் தானே? இதே மாதிரி இப்ப நானு 3 into 8க்கு எடுக்கலாமா சார்? அதாவது 8னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3னா 1 plus 2 வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் சார். இப்போ 1 plus 2னா இங்க என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும் சார். இப்ப இங்க பாருங்க 7 plus 6 13. 13 plus ஒரு 5 என்ன கிடைச்சிருக்கு? 18. அடுத்து 22. அடுத்தது ஒரு 3னா 25. ஒரு 8 28. அப்ப 28 plus 3 31 சார். அப்ப 31 ஹக் கூட பாசிபிள். ஆமா 31 பாசிபிள். பட் ஆப்ஷன்ல கிடையாதே. ஒருவேளை 31 இருந்துச்சுன்னா நீங்க 31 போடுவீங்க. 21 இருந்தா 21. அப்ப எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி. இதே மாதிரி சார் 2 into 12 செக் பண்ணி பார்க்கணுமா? ஆமா செக் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி 1 into 24 செக் பண்ணி பார்க்கணுமா? ஆமா செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இது 4த்துக்கான ஆன்சர் கொடுத்தா நீங்க அதை தான் போட்டு வரணும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இது கன்வென்ஷன்ல ட்ரை பண்ணாதீங்க. லாஜிக்ஸ் இதுதான். நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெர்மிடேஷன் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் வரும். கொஸ்டின் நம்பர் 5மா ரொம்ப லாஜிக்ஸ். சோ பர்பெண்டிகுலர் பிளேன் பத்தி பேசியிருக்காங்க. சரியா? அப்ப என்னன்னா சிம்பிள்மா. 3 பிளேன் பெர்பெண்டிகுலர், 3 பிளேன் வந்து என்னவா இருக்கு? ஹரிசாண்டலா இருக்கு, வெர்டிகலா இருக்கு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? லைன் எக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பேரலல் டு இசட். அப்ப இசட்டுக்கு பேரலல். அப்ப எக்ஸ் இசட் ஒரே மாதிரி இருக்காங்க. யூ வந்து பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு வி அண்ட் டபிள்யூ. அப்ப வி இது டபிள்யூ இது யூ. இவ்வளவு தானே? அப்ப இதுதான் டயக்ராம் போட்டுட்டேன். 3 லைன் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல், 3 லைன் பாத்தீங்கன்னா வெர்டிகல். அப்ப இதெல்லாம் செக் பண்றப்போ உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் டி ஒய் வி டபிள்யூ எல்லாமே எப்படி இருக்காங்க? பேரலா இருக்காங்க. அப்போ ரொம்ப லாஜிக்ஸா கொஸ்டினை கொண்டு போகணுங்க. புரியுதா? அப்போ பார்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 12 பார்த்தோம். 12ல 5 கொஸ்டின்ஸ் எல்லாமே லாஜிக்ஸா இருக்கும். ஸோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ.